வணக்கம் நேயர்களே. இலங்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கு கோட்டாபய ராஜபக்ச காரணம் அல்ல. ஆயிரக்கணக்கான மக்கள் 2022ஆம் ஆண்டு வீதியில் இறங்கி போராட்டம் செய்து 2019ஆம் ஆண்டு பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் இருந்து துரத்தி அடித்து இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இலங்கையில் பொருளாதார நிலை இவ்வளவு திவாலாக இருப்பதற்கு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் காரணம் இல்லை. இது மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கும் அந்த எரிவாயு பிரச்சனை தட்டுப்பாடு இருக்குது, எரிபொருள் இருக்குது, பால்மா பிரச்சனை இருக்கு. அப்போ இதுக்கு அனுகுமார் திசாநாயக்க காரணமாக முடியுமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார கொள்கை அல்லது சரியான பொருளாதார வகுத்தல் இல்லாத காரணம்தான் இலங்கையில் பொருளாதார பிரச்சனை வாழ்றதுக்கு முக்கியமான காரணம். ஆனால் துரதிருஷ்டவசமாக 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்றதன் பின்னர் இலங்கை வெகுவாக பொருளாதாரத்தில் பின்தங்கியது. அதனால் தான் 2022ஆம் ஆண்டு மக்கள் வீதிகளுக்கு இறங்கி போராட்டங்களை பெருமெடுப்பில் நடத்தி ஆயிரக்கணக்கானவர்களால் கோட்டாபய ராஜபக்ச துரத்தி அடிக்கப்பட்டார். இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் சத்ரங்க அபேசிங்க அவர் சொன்ன விஷயம் இப்பொழுது என்னமாய் பார்க்கப்படுகிறது சொன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் விவகாரம் மற்றும் தகவல் பணிப்பாளர் பண்டார் அபேசிங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லி சொன்னா, இப்ப மக்களை பழக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டா அடுத்த பொருளுக்கு நீங்க மாற வேண்டும். இப்ப பால்மாக்கு தட்டுப்பாடு இருக்கு, எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இருக்கு, எரிவாயுக்கு தட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னால் மாற்று பொருளை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவோம். தொடர்ந்து இல்லாத சாமான சந்தையில் தொடர்ந்து தேடுவதாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக வீட்டில் கொண்டு சேமிச்சு வைக்கிறதாலேயோ இன்னும் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை கூடுமே தவிர ஒரு நாளும் விலை குறைய வாய்ப்புகள் இல்லை என்பதாக சொல்லியிருக்கின்றார் வாடிக்கையாளர் விவகாரம் மற்றும் தகவல் பணிப்பாளர் பண்டார் அபேசிங்க. எனவே இந்த விடயத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், சந்தையில் பொய்யான விஷயங்கள், அதாவது சந்தையில் இல்லாத பொருட்களை தேடுவதையும் அளவுக்கு அதிகமாக வீட்டில் சேமித்து வைப்பதையும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் விஷயம். இப்ப இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் பொருளாதார பிரச்சனை என்பது கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் வந்ததாகவோ அல்லது இப்பொழுது வந்தால் அது அனுரண்ட காலத்தில் வந்ததாகவோ இனி வரப்போகின்ற ஜனாதிபதி யாராக இருப்பினும் அவர்தான் இதுக்கு காரணம் என்று சொல்வது முட்டாள்தனமானது என்பதுதான் ராஜாங்க அமைச்சர் சத்ருங்க அபேசிங்க அவருடைய கருத்தாக அமைந்திருந்த செய்தி. எது எப்படியோ இலங்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்கான விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் அடுத்த செய்திகளாக பார்க்கலாம். பட்ஜெட் சம்பந்தமான செய்தி. இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.